பசுபதி பார்த்தோன்னே காவேரிக்கு ஒன்றும் புரியல. யமுனாவும் என்ன புரியாமல் வந்து யோசிக்கிறாங்க. என்னை பார்த்தா ஒன்றும் புரியலையா உங்களுக்கு? இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்னா வந்து நிவின் வரமாட்டான். ஏன்னா என் தங்கச்சி சொல்லிட்டா, நிவின் இங்கே வந்தால் இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் எப்படி புள்ள வருவான்? அதனால் நிவின் வரமாட்டா. விஜய் எவ்வளோ கெஞ்சி பார்த்தான். ஆனால் வந்து நிவினோட அம்மா சம்மதிக்கல. அவளை தான் உங்கள் கதை முடிஞ்சிச்சு. இங்கே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் கிளம்புங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது புரியலையாம்மா? விஜய் வந்து வந்தார், நிவின் கிட்டே எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு. ஆனால் நிவினோட அம்மா வந்து ஒத்துக்கலை. நிவினை அங்கேயே வச்சுக்கிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் வந்து கல்யாணம்லாம் வந்து ஏற்பாடு பண்ண நடக்காதீங்க. நான் திருட்டு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்களா? பார்த்தீங்கல்ல, எதுவும் நடக்காத மாதிரி இந்த பசுபதி ஆட்டத்தை காட்டிட்டேன்னு சொல்லிட்டு இப்போவாவது ஒழுங்காக கிளம்பி போகிற வழியை பாருங்கள் அப்படின்றாங்க. நான் அதை கேட்டு யமுனா உடஞ்சி அழுகிறாங்க. அப்போ அக்கா கல்யாணம் நடக்காதக்கா, நான் ஏமாந்துட்டேனாக்கா அழுதுட்ருக்காங்க. அழாது சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த டைமில் புரோகிதர் வந்து இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்காதாம்மா அப்படின்றாரு. அதுக்கு எதுவும் சொல்லாமல் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து நடக்காதுன்னு நான் தான் சொல்கிறேனேப்பா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து அங்கே வந்திருக்க அந்த ரிஜிஸ்டரும் வந்து கல்யாணம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக எங்களெல்லாம் வர வச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்ப பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக விஜய் அங்கே என்ட்ரி அவரை நில்லுங்க சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிற பசுபதி, எதுக்காக பண்ணிக்க சொல்கிறேன்? அதை கல்யாணம் நடக்காது, அதை திருப்பி அமிச்சிட்டேன். நீ செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுட்டேன். யார் சொன்னால் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு? கல்யாணம்லாம் நடக்கும். மாப்பிள்ளை வராமல் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறீங்க. ஏன் மாப்பிள்ளை வரல? தோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிவினை காட்டுறாரு. நிவின் வந்து நிற்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இங்கே வந்து நிவின் இங்கே வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு அழறாங்க. நம்ம யமுனா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. காவேரி எப்படி நிவின் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்க வந்துட்டாங்களே, பிரச்சனை பண்ண போகிறாங்களே சொல்லிட்டு காவேரி, இந்த கல்யாணத்தில் இவங்க 3 பேருக்கு சம்மதம். அது எப்படி சம்மதம்? நீ சொன்னால் போதுமா, அவங்க சொல்ல வேணாவா அப்படின்னு? நிவின் சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு சம்மதம் அப்படின்றாரு. உடனே அவங்க அப்பா அப்பா கேட்குறாங்க. பார்த்தீங்களா, அவங்க அம்மா அப்பா கூட சம்மதிச்சிட்டாங்க. என்ன ரிஜிஸ்டர் பண்ணிடலாமா ரிஜிஸ்டர் அப்படி சொன்னோன்னே, பண்ணிடலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்களா, எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லோரும் கழுத்து போடுங்க, கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னோடனே, சரி ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல தாலி கட்டினோன்னே கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா போச்சு கையோட அப்படின்றாரு. உடனே நிவின் கிட்ட, காவேரி அங்கே ட்ரெஸ் வச்சிருக்கேன் போய் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு காவேரி எடுத்துகிட்டு வராங்க. ஒன்றுமே புரியாமல் காவேரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன காவேரி என்ன பார்த்துட்ருக்க? நிவின் கிட்ட வா, நம்ம 2 பேர் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அது வந்து அப்படின்னு, வா காவேரி, எப்போவுமே நம்ம தம்பதியரை தான் எல்லாமே பண்ணணும். அதனால் நிவின் கொடுக்க வேண்டிய வந்து வேட்டி ஷர்ட்டையும் நம்மளே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி முழிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நிவின் வந்து அப்படியே காவேரி கையில் அந்த வேட்டி ஷர்ட்டை வாங்கும்போது மனசு கஷ்டப்பட்டு வாங்குறாரு. அடுத்து வந்து சரி மாப்பிள்ளை போய் மாற்றிட்டு வாங்க போங்க அப்படின்னோடனே நிவின் வேறு வழி இல்லாமல் போகிறாரு. உடனே அவங்க அப்பா வந்து போப்பா போய் மாற்றிட்டு வாப்பா அப்படின்றாரு. அடுத்து வந்து நிவின் வந்து வேட்டி ஷர்ட்டை வந்து மாற்றிட்டு வராரு. பொண்ணு ரெடியாக இருக்காங்க, மாப்பிள்ளையே வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க புரோகிதரே அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாமே புரோகிதர் பண்ணுறாரு. இங்கே வந்து 2 பேருமே மணவரில் உட்கார சொல்கிறாரு. 2 பேரும் மணவரில் உட்காடுறாங்க. மனசு இல்லாமல் வந்து நிவின் வந்து உட்கார்றாரு மணவரில். யமுனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதெல்லாம் கனவா நிஜமானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. உடனே விஜய் கூப்பிட்றாங்க. எங்கே கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. என்ன பேசணும் காவேரி? முறை கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் இல்லை, இப்போயே பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எப்படிங்க இதெல்லாம் நடந்தது? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னோடனே, எனக்கு என்னால் சந்தோஷம் தாங்கவே முடியல. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எங்கே வந்து யமுனா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னா. அதெல்லாம் நடக்கும், ஏன் பயப்படுற அப்படின்னோடனே, நீ கெட்டி மேலே சரி பாபா கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னோடனே, நிவின் வந்து தாலி கட்டுறாரு. யமுனா கழுத்தில் எல்லாரும் வந்து அச்சதை போடுறாங்க. இங்கே வந்து காவேரி கண் கலங்குறாங்க. அப்படியே வந்து விஜயை கட்டிக்கிறாங்க. காவேரி கண் கலங்கி, தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. பரவாயில்ல காவேரி, நீ கவலைப்படாத, உனக்காக தான் இது எல்லாமே பண்ணேன், உனக்காக மட்டும்தான் காவேரி அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு.